சுவாமி சுவாமி யார் வந்துக்கிறது? நான் உங்கள் காவலாளி வந்து. சரி, அங்க யார் வந்துக்கிறது? உங்க தங்கை. அப்படியா? அது கொஞ்சம் வாய் கொஞ்சம் மிச்சமா பேசும். ஆண்டவருக்கு காசுல வந்துச்சு, அது குளுக்கோஸ் ஏறுனுக்குது. நீ போ, பார்த்துட்டு கொஞ்ச நேரம் போவா. கண்ணே, நான் போய் சொன்னமா, சொன்ன உடனே அவருக்கு காசு என்ன என்ன வந்த உடனே தங்கா வரக்கு மறுபடியும் ஒருத்தர் சொல்லிருப்பாரு. ஆமா, அவர் சொன்னாருமா. என்னன்னு? அவருக்கு காசுல வந்து இருக்கான், ஊசி போட்டு குளுக்கோஸ் ஏற்றிருக்கிறாங்களா. மெத்த மெத்த காசு எல்லாம் மேல் நோட்டான் தள்ளனவா இந்த மாதிரி எங்க அண்ணன் குளுக்கோஸ் ஏறுதாமா. சரி சரி, குளுக்கோஸ் ஏறினா ஏற்றான் குளுக்கோஸ் ஏறுதே. இப்போ இந்த நேரம் இவ்வளோ நேரம் ஏன் வெயிட் பண்ணணும்னு கேளு. எங்க அண்ணனுக்கு குளுக்கோஸ் ஏற நேரத்துல தான் அண்ணன் பேரை சொல்லணும்னு ஒரு ஆசை. அதாவது இந்த சேலம் மாவட்டத்துல எங்க கிராமிய கலைகள் நடந்தாலும் சரி, அங்கு சென்று இந்த பதிவு, அதாவது அந்த நாடக கலை மட்டும் கிடையாது, செல்வமண்ணப்பட்டவர் இந்த கிராமிய கலைகள் எந்த கலை நடந்தாலும் சரி அங்க சென்று அதை பதிவு செய்து அதை என்ன செய்கிறார், யூடியூப் சேனல்ல பதிவு செய்து வைக்கிறார். அதாவது பதிவு செய்வது என்ன எப்படி தெரியுமா, எங்க எடுத்து அதாவது பணம் காசை கூட வச்சோம்னா செலவாயிடும். அந்த யூடியூப் சேனல்ல போட்டாங்கன்னா அது எங்கேயுமே அழியாது. அது தன்மை போல இந்த அழிந்து வரக்கூடிய கிராமிய கலைகளை பார்த்து இதை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார். எத்தனையோ யூடியூப் சேனல் நடத்துறவங்கள பார்த்திருக்கிறோம். யாரான கூத்து ஆரம்பிக்கும் முன்பதாக இருந்து இந்த நேரம் வரைக்கும் எத்தனை பேர் வச்சாலும் ஸ்டாண்ட் வச்சுதான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அண்ணா பாத்தியா, இரவு முழுவதுமாக கை வலிக்குதா கால் வலிக்குதான்னு தெரியாம, அதே போல அண்ணவரோட இணைந்து பணிபுரியக்கூடிய ராஜமாணிக்க அண்ணா, இவர்கள் இருவரும் சேர்ந்து இரவு முழுவதும் கையிலேயே வீடியோ அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்ம உட்கார்ந்து சற்று நேரம் தாள அடிப்பதற்கு சற்று நேரத்துல கை வலிக்குதுன்னு சொல்றோம், ஆடுவதற்கு கால் வலிக்கிறது என்று சொல்றோம், பேசுவதற்கு குரல் வளம் குறைகிறது சொல்றோம். ஆனா அவரை பார்த்தியா, இரவு முழுவதுமாக இந்த கிராமிய கலைகளை அவர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டு கரங்களால. ஆனா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, இரவு முழுவதும் எதுக்குமே எழுந்து பக்கம் செல்லாம அவத்துல இருந்தே வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சர்வசங்கர லோக நாயகி என்று சொல்லக்கூடிய அந்த அம்மனுக்கு எந்தெந்த ஊர்ல ஒவ்வொரு பேர் அவளுக்கு, அதாவது 60, அதாவது அந்த அம்மனுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேரு. அப்படி இந்த மாரியம்மனாகப்பட்டவள் இங்க கொடிகொண்டு இருக்கிறார் இல்லையா, அந்த மாரியம்மன் கோபுரம் எவ்விதமாக வளர்கிறதோ அத்தன்மை போல அவர் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டதும் அன்னவருடைய குலமாகப்பட்டதும் அந்த மாரியம்மன் கோபுரம் வளவரை போல அன்னவர் குலம் விளங்க வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மனை வேண்டிக் கொள்வோம். அப்படி இருந்தாலும் இன்று தினத்திலே நன்றிங்க ஐயா, இந்த தினத்திலே அண்ணா வந்து எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியும். பாம்பின் கதை பாம்பரியம், அவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவனோட உடன் பிறந்த தங்கச்சி நானு. அதனால நான் நேரா போய் பாக்குறேன், நீ அப்புறம் சொல்லு. அவ்வளவுதான். இல்ல அம்மாரி நான் வரல, அம்மாரி படிக்கிறதுக்காக நான் வரல. அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே அண்ணா தங்கம் எங்க அண்ணனை பார்த்தா என்னமோ தான் இப்போ 6 மாசமா கோமா ஸ்டேட்ல இருந்து இப்பதான் இருந்து வர மாதிரி. ஆமா தங்கா அண்ணா 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 உண்டாதான் வந்தேன். உன் தங்கை சுபத்திரே அநேக கூடி ஒன்று தங்கையே தங்கையே
பாதத்தை பணிந்திருக்கின்றான். வந்ததுனால சந்தோஷமா வாழுமா. ஆனா வந்துட்டுமா வந்துட்டேன். ஏதோ காரணத்துக்கு அண்ணா எப்படி என்ன என்ன வேலை எப்படி எல்லாம் லைட் வச்சுக்கிறீங்க என்ன ஆமா ஆமா எப்படி லைட் போட்டு வச்சுக்கிறீங்க. தங்கச்சி வந்துட்டாப்பா என்னத்துக்கு அந்த டேக் எல்லாம் கலவரத்துக்கு சாமானம் எல்லாம் கலவரத்துக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டுக்குது. கேட்டீங்களா? வரலன்னு தான் எதிர்பார்த்தேன். அண்ணா அங்க நீ சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி தெரியுமா? நான் உங்க வீட்டுல அண்டா குண்டா கலவரத்துக்கு வரல. எப்படிமா வந்துக்கிறேன்? பண்டு பாத்திரம் கலவரம் வர கிடையாது. எப்படி அண்ணா இந்த பாரு என்னுடைய மகனுடைய மகன் சொல்லக்கூடிய அபிமன்னனுக்கு உன் மக சுந்தரிய மகனுக்கு திருமணம் செய்யணும். நான் நிச்சயம் பண்ணிட்டு போல நான் வந்திருக்கிறேன். நிச்சயம் பண்ணிட்டேன். ஒண்ணு கொடுக்குறியா இல்லையா? ரெண்டு தான் என்ன சொல்றேன்? எந்த வீதம்மா பேசுறாய் எது வீதம்மா பேசுறாய் என்ன விதமா பேசுற? உனக்கு அந்த கர்ஜினனுக்கு என்ன சொல்றது? என்ன சொல்றது? என்ன விதமா பேசுறா நீ? என்னுடைய மகள ரஞ்சித மகள உனக்கு பஞ்சவர் வனத்தில் வாடகை எனது தங்க பஞ்சவர் வனத்தில் வாடகை ரஞ்சித மகளுக்கார நாயமோ உண்டனுக்கு அந்த பஞ்சவர் வண்ணத்தில் வாடா என் கணவரோடு பிறந்தவங்க எல்லாம் சேர்ந்து கானகத்துல இருக்கிறாங்க பாரு. அந்த உன்னைய அர்ஜுனுக்கு கொடுத்துட்டு தினமும் கண்ணு கசிக்கணுக்கிறான். யாரு நீங்க? நானு என்னுடைய மக ரஞ்சித மக கிளி ஆட்டம் ஒரே புள்ள அத்தை போய் கொடுத்து நீங்க தான் பரதேசி நாய்ங்களாட்டம் காடே வனவாசம் போயினுக்கிறங்க. என்னுடைய மகளை உன் மகனுக்கு கொடுக்க நான் எப்படியா பட்டன்னு கொடுத்துக்கிறேன் பாத்தியா? இந்த மோசம் செய்யலாகுமா? நீ என்ன நீ என்னுடைய தங்கதான். நான் எவ்வளவு ஆசையோ பாசத்தோட வரேன். உனக்கு ஆணு குந்தி பட்டணத்தை கொடுத்துக்கிறேன். நீ சந்தோஷமா வாழ்ற. உனக்கு நகை வேணுமா, ஜட்டு வேணுமா, அண்டா வேணுமா, குண்டா வேணுமா, என்ன வேணும்னு கேளுமா. உனக்கு வாரி வாரி கொடுக்கறேன். நானு கொடுக்கறதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை. கேட்ட பொருளை கொடுத்தா போதும். நான் தூங்கும் போது பிபிக்கிறேன். என்ன ஒண்ணு பண்ணுங்க. ஆட்டு பால் விளையாட்டு பால் குடிக்க மாட்டேன்ற நீதான். அதனால நான் பாரு எனக்கு என்ன பண்ணுவே தெரியாது. அண்ணா நம்ம எப்பேற்பட்டவர்கள். ஆமா நீயும் நானும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க. நீயும் நானும் பகச்சின்னா நல்லா இருக்காதுண்ணா. அப்படியா? அதனால எனக்கு என் மகனுக்கு உன் மகளை திருமணம் செய்யறேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடு. எது ஒரு வார்த்தை? அவனுக்கு எல்லாம் கூட்டு 10 பேரு பந்த கால பதியம் போட்டு தாம்பூலம் மாத்தி அவன் நாளைக்கு வந்து நாளைக்கு சுபமுகூர்த்தம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 6-7 கல்யாணம். நான் லக்ன முகூர்த்தம். நீ வந்து என்ன வேலை செய்யறீங்க? நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட்டவன்? நீ எப்பேற்பட்ட ஆளு? உன் ஓகிட்டாலும் எடுத்து சொன்னு வச்சுக்க, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சிரிச்சிருவாங்க. எப்படி எப்படி பாரு உன் மான மரியாதை எல்லாம் கெடுத்துருவேன் நானு. எப்படி சொல்லு? இந்த பாருண்ணா ஒழுங்கு மரியாதை கொடுக்க முடியுமா முடியாது? 2 கொடுக்க முடியாதுமா. முடியாதா? பொண்ணு ஊரு முஞ்சா கோல நமக்காரா முட்டை கண்ணா கண்ணா அத்தான் போறல போறவனே ஏடியா முட்டை கண்ணா இவன் எப்பேற்பட்ட என் அண்ணன் தங்க தங்க மரியாதை கெட்டு போக ஒண்ணு கொடுக்க மாட்டான். இவனுக்கு என்ன மரியாதை இருக்குது? மரியாதை என்ன இருந்தாலும் ஒன்னா ஒண்ணு கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேக்குறேன். ஒன்னா இல்ல ஆனியாமா அவரு குடுத்துருவாரு. அது அவங்க குடிக்க வச்சு நிக்கிறாரு. என்ன நாய கூசு கூசுனா வாய நக்கம். இந்த பாருங்க பன்னிய குளிப்பாட்டி பாலஞ்சோரம் கொடுத்தாலும் அது என்ன பண்ணும்? அது தின்றது என்னது தின்னும். அந்த மாதிரி இந்த பையன் சவகாசம். நான் எவ்வளவு நல்லா அன்பா சொல்லுகிறேன். அண்ணா இந்த பாரு நீ பேர் பட்டவன் 8ஆம் போர்ல பிறந்தவன். அமாவாசையில பிறந்தவன். இவன் அமாவாசையில 8ஆம் போர்ல எல்லாரும் நம்ம எல்லாம் வீட்டுல பிறக்கிறோம், ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிறாங்க. இவன் ஜெயில பிறந்த கேப் மாதிரி. அது மட்டும் கிடையாது. என்னது அண்ணா பாரு மரியாதையா பொண்ணு கொடுக்க முடியுமா முடியாதா? என்னோட தங்கை கேள என்ன வார்த்தை உண்டு அதை உண்டானை கேட்டதானால் மொழிவனும் பின்ன பின்னே ஆனா தங்க எந்த விதமாய் பேசுகிறாய் எந்த தங்க
வந்து கேட்டிருந்தால் முன்னமே வந்து கேட்டிருந்தா ஒளிவனோ இல்லை என்று பின்னால நடக்கும் அம்மா. இந்த பாரு, நன்மை துண்மை நீ சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி? நீ எப்பேற்பட்டவன்? எப்படிப்பட்டவன்? கவட நாடக சுஸ்திரணி. ஆமா, அதாவது உள்ள மனதுல வைப்பது ஒண்ணு, நீ வெளியே காட்டுவது ஒண்ணு. அதனால நீ என்ன பெத்தவனா? பாரு, நீ புள்ளே பெத்தவனா இல்ல அவளுக்கு சூத்து கிழவனா, வாய் கிழவனா, சோறு ஊட்டி வச்சவனா? இந்த பெத்தவன் எங்க அண்ணி இருக்கிறா, பெத்தவன் எங்க அண்ணி இருக்கிறா. அந்த குழந்தை குடிப்பாட்டி அவளை வாராட்டி சீராட்டி வளர்த்த எங்க அண்ணி இருக்கிறா. நீ என்னடா நீ 10 நிமிஷம் படுத்து எழுந்துட்டு போனவன். பாரு, உங்ககிட்ட என்ன பேச்சு? இவங்க கட்ட எப்படியாவது அவளை கூட்டணிக்கு ஓட்ட வாங்கி வச்சே ஆகணும். ஏன்னா என்ன அறியாத அவன் அந்த ஆட்டங்கார நிச்சயம் பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அவன் என் பொண்டாட்டை கூட்டி இவங்க கிட்ட உதவாங்க வைக்கணும். இதுதான் நடக்க போகுது பாருங்க. யாரோ சவுண்ட் கேக்குது. ஏன்னா கல்யாண வேலை 1008 வேலை இருக்குது. ஆமா ஆமா ஆமா, 1008 வேலை இருக்குதுப்பா. எப்படி தெரியுமா? கல்யாணத்துல அவங்க அரண்மனை வீட்டுக்கு பெரிய பெரிய மன்னர்கள் வந்து ராஜாலாம் வருவாங்க. அவங்க வருது இந்த நாட்டு மக்களப்பட்டவர் 56 நாடு, 56 வீதி. அப்படியாட்ட பிள்ளைக்கு என் மகளை கொடுக்குறாங்க. எப்படி இருக்கணும்? அப்படி ஜெகவதியா இருக்கணும். அதனால சுத்தமா செய்யணும். ஆமா, என்னுடைய அண்ணி இருந்தது. ஆனா உங்கள் நாத்தனா வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு வாடா பார்க்கலாம். அம்மா, உன் நாத்தனா சுபத்திர வந்துக்கிறான். சூத்துல வந்துக்கிறாளா? பரவாயில்லடா நீங்க. ஆனா பரவாயில்ல, வர சொன்னாங்க. அப்படியா? அண்ணியாலே அண்ணியாலே உன்னுடைய பாதார் வந்து சொன்னவர்களுக்காக உன் நாத்தனா அநேக கோடி வந்தனும். என்னுடைய பாதத்தை படைந்ததோ என்னால் சுகமாக வந்திருப்பாய். அப்படி இருந்தாலும் ஆனா தேடி வந்த காரணம் என்ன? அண்ணி, நாம இங்க பேசக்கூடாது. நாம திருமணமான முன்னாளையில என்ன செஞ்சோம்? என்ன செய்தோம்? நீயும் மாதவிடையா இருந்த, நானும் மாதவிடையா இருந்தேன். மாதவிடான்னு தெரியுமா? அதான் தெரியல. சரி அண்ணி, நாம வீட்டுக்கு தூரமா இருந்தோம். அப்படி அதன் பிறகு உடனே எங்க சென்றோம்? அன்று போனோம் பாத்தியா? அந்த குளக்கரைக்கு போனோம். போலாமா? நீ போகலாமே, நடப்பலாம். அந்த குளக்கரை தண்ணி அந்த தினத்திலே நீ நானும் இந்த குளத்தில் இருந்து குளிக்கும் போது என்ன வார்த்தை சொன்ன? என்ன வார்த்தை சொன்ன? மருமகளே, நல்லா இருக்கிறியாமா? ஏண்டி ஓடி அண்ணி கேடு அப்படியெல்லாம் கேடு. ரெண்டு பேரும் பேசிக்கிறோம். தண்ணி இடு குடுக்கலாம். எங்கதான் வந்தவனுக்கு தண்ணி உனக்கு என்ன? சின்ன பொண்ணு. யாரு சின்ன பொண்ணு? வந்த உடனே என்னால அத்தை பாசத்துல கொண்டு வந்து தண்ணி கொடுக்கறா. இவளுக்குதான் ஏதோ ஓடிட்டால அவளான கொடுக்கற. என்ன சொல்ல வந்த? அண்ணி பாரு, அன்று தினத்திலே அந்த ஆத்தங்கரையில 2 பேரும் குளிக்கும் போது என்ன சொன்னோம்? இன்று நாம 2 பேரும் வீட்டுக்கு தூரமா இருக்கிறோம். இப்போது குளிக்கிறோம்ல, எனக்கு ஒரு ஆண் குழந்தையோ அல்லது உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா, இப்படி யார் வயித்துல ஆண் குழந்தை யார் வயித்துல பெண் குழந்தை பிறந்தாலும் நாம 2 பேரும் பெண் கொடுத்து பெண் எடுத்து நாம 2 பேரும் சம்பந்தி ஆகணும்னு சொல்லி பேசணும்ல. அங்க சத்தியம் செய்தமே, அந்த சத்தியம் என்னாச்சு? நீ எங்க சத்தியம் பண்ண? ஆத்தங்கரையில. ஆத்தங்கரையில பண்ண. தண்ணியில பண்ண.
இந்த ஆறு சாட்சியாக இந்த குளம் சாட்சியாக இங்க நாம் பேசணுமே நீ ஓ அப்படின்னு கேக்குற. ஆமா எங்க ஆத்துல இருந்து பண்ண ஆத்துல இருந்து சத்தியம் பண்ணதால அது ஆத்தோடு போச்சு. அன்னைக்கு சொன்ன சொல்லு அந்த தண்ணில வச்சிட்டு போச்சு, ஆத்தோடு போச்சு. போ பாரு உன் மகளை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா முடியாது முடியாது முடியாது. நீ முடியாதுன்னு சொல்றேன். ஆனா மருமகளே சுந்தரி அத்தை பாருமா உங்க அம்மா வந்த உடனே பொண்ணு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அத்தை மனதுக்கு பிடிக்காதவனோட மாளிகையில வாழ்வதை விட மனசுக்கு பிடிச்சவனோட ஒரே நாள் வாழ்ந்தாலும் சரியே சரியா வாழணும். உனக்கு ஏன் மகனை பிடிக்குதா இல்ல பிடிக்குமா இல்ல நிச்சயம் பண்ணி இருக்கிறாங்கல்ல அந்த இலக்கண குமாரனை பிடிக்குமா? அத்தை எங்க மாமா கையில தாலி ஏறினா தாலி கயிறு இல்லன்னா என் கழுத்துக்கு தூக்கு கயிறு தான் அத்தை. அப்படியா? இவன் நிருபத்தை எழுதியிருந்தா நிருபத்தை எழுதியது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க மட்டும்தான் நான் வந்தேன். ஆனா இந்த பொண்ணு என் மகனை மட்டும்தான் நினைக்கிறா. அதனால இவங்க எத்தனை பேர் என்ன பேசினா என்ன நடக்க போகிறது. அதனால எப்ப இருந்தாலும் நீ என் வீட்டு மருமக தான். இப்ப என் கூட வரேன்றிய நீ? பாரு நானும் வரேன். ஏன்னா நான் கொண்டு போனா தவறாகிவிடும். அதனால பாரு அண்ணி அமைதியாரு எப்பவுமே இனம் இனத்தோட சேர்ந்துரும். நீர் அடிச்சு நீர் விலகாது. கடல்ல எத்தனை அலை அடிச்சு அடிச்சு வருது. அந்த அலையாகப்பட்டது என்ன செய்யுது மறுமுறை அந்த நீரோட கலந்துரும். அது தன்மை போல என் குலத்துல பிறந்தவ என் ஜாதியில பிறந்தவ என் அண்ணன் பொண்ணு என்னோட சேர்ந்துட்டா. என் மகனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். பாரு நான் உன்னை கூட்டின்னு போவது சரி கிடையாது. அதனால உன் மாமன் அனுப்புறேன். மாமன் வந்து கழுத்துல தாலி கட்டி கூட்டின்னு வருவான். அப்படியே வீர சிங்கம் போல. அதனால நீ செல்லு அண்ணி. பாரு நீங்க சொல்றதெல்லாம் நடக்காது. நீங்க எத்தனை முறை சொன்னாலும் சரி என் மகனுக்கு உன் மகன் திருமணம் செய்ய என் மகனை அனுப்புறேன். அவங்க கிட்ட முடிஞ்ச உங்களோட சவடால காத்துக்கடி பாக்கலாம். ஆனா என் பேச்சு கேட்காம போற பாரு 30 நாளா தாலி எடுத்து திரும்ப வந்துடும். மரியாதை கெட்டு போகும். வந்துருவாடி யாருன்னு கேக்குறேன் அவ்வளவுதான் சொல்லி மரியாதை பேசணும்டா. நீ தேவையில்லாத பேசுறேன் பாக்குறேன். என் பொண்டாட்டியை நிக்கி வச்சுதான் பேசுறேன். படுக்க வச்சு பேசுக்கலாம் பாக்குறேன். ஏன்டாடியா கோண நமக்காரா எல்லாத்துக்கும் காரணம் நீ. பாரு நீ என்னடி சொல்றது என் மகன் உன்னால முடிஞ்சா என் மகனை அனுப்புறேன். அவனுக்கு ஒரே ஒரு சிட்டிக்கு ஒரு நிமிஷம் அவனை தடுத்து நிறுத்தி பாரு. அப்புறம் பாக்கலாம். தப்பு தப்பா பேசுறீங்க. நீ போடி உள்ள போடி. நான் நேரா போயிட்டு மாமன் அனுப்புறேன். நீ எதுக்கும் பயப்படாத. அந்த துரியோனால அப்படி சொன்னால் ஆச்சரியம். இந்த சுந்தரி கொல்ல பாத்திரம் அந்த தோரக தன்னை தேடி நான் போய் வந்தோம். நடந்து சற்று நேரம் வட்டமால் படைக்கலாம். வட்ட பேரமால் படைக்கலாம். படுத்த